ஏத்தி வச்ச தீபம் அணைச்சப்பவே நினைச்சேன் காட்டுல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. நான் நினைச்சது சரியா போச்சு. யார் இப்படி பண்ணி வச்சது? கடவுளே, ஏன் இவரை இப்படி ஒரு ஆபத்துல வச்சிருக்கேன்? கருணா! ஐயோ! கருணா! இது புடி! வா! இதெல்லாம் தேவையா? ஏன் இப்படி பண்ற? நான் தான் சொன்னல போகாத போகாதன்னு. நீ கேட்டியா? யாரோ ஒருத்தர் பரிவட்டம் கட்ட நீ சாகணுமா? அதான் நீ சரியான நேரத்துக்கு வந்துட்டல்ல. எனக்கு ஒன்றும் ஆகல. எதுக்கு டென்ஷன் ஆகுற? இவ்வளவு ஈஸியா சொல்ற. நான் வரலன்னா உங்க கதை. அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன? நல்ல வேலை மனசுக்கு தப்பா பட்டதுன்னு வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா இவருக்கு என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு மயக்கத்திலையும் கருப்பனோட புறவிய கீழே விடாம நெஞ்சோட வச்சிருக்காரு. இந்த போட்டியில எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு இவரை நினைக்கிறது நல்லா புரியுது. ஆனா நல்ல மயக்கத்துல இருக்காரு. எங்க எங்க எங்க? இந்த மண்புறவியை கொண்டு போய் சேர்த்தாகணும். இல்லைன்னா அண்ணனுக்கு பரிவட்டம் கிடைக்காது. ஏய், அவங்க பரிவட்டம் கட்டுறதுக்காக உன் உசுர பணைய வைப்பியா? அண்ணனை மரியாதை இல்லாம பேசாத. உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. அது தெரியாம தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உயிரை கொடுத்து அவர் பரிவட்டம் கட்டுற அளவுக்கு அவர் ஒன்னும் நல்லவர் இல்ல. இந்த பார், கிருபான தப்பா பேசாத. ஷோ, கிருபான 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 என்ன நம்பு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ஏன் இந்த ஊர்ல 20 வருஷமா திருவிழாவே நடக்கலன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. 20 வருஷத்துக்கு முன்னாடி பரிவட்டத்துக்கு இதே மாதிரி சண்டை வந்துச்சு. அப்போ நெடுகுண்டத்துல வச்சு உன் கிருபான ஒருத்தரை கொலை பண்ணிருக்காரு.